நான் பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் என்று சொல்லி குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில் இருந்து விலகினார் மணிமேகலை. இந்த நிலையில் மணிமேகலை மீதுதான் தவறு என்றும் செட்டில் நடந்தது என்ன என்றும் குரேஷி வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை கிளப்பியுள்ளது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குக்கு வித்து கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் இருந்து திடீரென விலகுவதாக அறிவித்தார் மணிமேகலை. அதற்கு காரணம் பிரியங்கா தான் என்றும் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்திருந்தார். குக்காக வந்திருக்கும் ஆங்கர் ஒருவர் என்னுடைய ஆங்கரிங் வேலைகளில் குறுக்கிடுகிறார். அவரது தவறை நான் நேருக்கு நேர் கேட்டதற்காக என்னை அவரிடம் மன்னிப்பு கேட்க சொன்னார்கள். எனக்கு பணத்தை விட சுயமரியாதை தான் முக்கியம் என்று சொல்லி வீடியோ வெளியிட்டிருந்தார். மணிமேகலைக்கு ஆதரவாக களமிறங்கிய நெட்டிசன்கள் பிரியங்காவை சரமாரியாக விமர்சித்தனர். ஆனால் இதற்கு பிரியங்கா தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இந்த நிலையில் அதே நிகழ்ச்சியில் கோமாளியாக இருக்கும் குரேஷி என்ன பிரச்சனை நடந்தது என்பது தொடர்பாக விளக்கியுள்ளார். திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆகும் போதுதான் இந்த பிரச்சனை வெடித்துள்ளது. திவ்யா துரைசாமியை பற்றி நான் பேசலாமா என பிரியங்கா கேட்டபோது ரக்ஷன் ஓகே சொல்லியுள்ளார். பின்னர் அவர் திவ்யா துரைசாமியை பாராட்டி பேசிக் கொண்டிருந்த போது குறுக்கிட்ட மணிமேகலை, நீங்கள் பேச வேண்டாம் பிரியங்கா, ஏற்கனவே எல்லோரும் உங்களை தான் ஆங்கராக நினைக்கிறார்கள் என்று கடுப்பாகி தடுத்துள்ளார். ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே எல்லோர் முன்பும் இப்படி பேசிவிட்டதால் பிரியங்கா அந்த இடத்தை விட்டு வெளியேறியுள்ளார். பின்னர் அடுத்த நாள் இந்த விஷயத்தை பற்றி, அதாவது உங்களை நான் பேச விடல, இன்னைக்கு நீங்க ஜாலியா பேசலாம் என மணிமேகலையை பேச சொல்லிவிட்டு ஷூட்டிங்கை ஆரம்பிக்கலாம் என புரொடக்ஷன் டீமில் பிரியங்கா கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் அதற்கு மணிமேகலை மறுப்பு சொல்லிவிட்டு நிகழ்ச்சியில் இருந்து விலகியதாக குரேஷி சொல்லியுள்ளார். மணிமேகலையை மன்னிப்பு கேட்க சொல்லவே இல்லை என மறுத்துள்ளார் குரேஷி. அதேபோல் மணிமேகலைக்கு மட்டும்தான் சுயமரியாதை இருக்குமா என்றும், ஷூட்டிங்கில் எல்லோர் முன்பும் பிரியங்காவிடம் அப்படி நடந்து கொண்டதால் அவருக்கும் சுயமரியாதை இருக்கத்தானே செய்யும் என்றும் கேட்டுள்ளார். மேலும் அவர்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக சோசியல் மீடியாவில் பிரியங்காவை உருவக்கேலி செய்வது, குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவது தவறு என ரசிகர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துள்ளார். மணிமேகலை நிகழ்ச்சியில் இருந்து விலகுவதாக பதிவு போட்டபோது குரேஷி அதற்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு பின்னர் டெலீட் செய்தார். இது குறித்து வீடியோவில் விளக்கம் கொடுத்துள்ளார். பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்றுதான் கமெண்ட் செய்ததாகவும், அதற்கு மணிமேகலையிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் நிறைய பேர் எனது கமெண்ட்டுக்கு கீழ் பிரியங்காவை விமர்சித்து கமெண்ட் செய்திருந்தார்கள், அதனால் தான் டெலீட் செய்து விட்டேன் என்று கூறியுள்ளார். பிரியங்காவுக்கு எதிராக பலரும் விமர்சித்து வரும் நேரத்தில் குரேஷி வெளியிட்ட வீடியோ பரபரப்பை கிளப்பியுள்ளது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.